இதுதான் கோபுரம் தாங்கி. உங்களுக்கு பார்க்கும்போதே கோபுரத்தோட அமைப்பு மாதிரி இருக்கும். இந்த செடியை பார்க்கும்போது இது நிறைய இடத்துல அது பாட்டுக்கு வளர்ந்துருக்குங்க. நம்ம வீட்டு சைட்லலாம் பார்த்தா எங்கேயாவது இந்த களைச்செடி மாதிரி வளர்ந்துருக்கும் இல்லைங்க, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து நிறையா வளர்ந்துருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் கோபுரம் தாங்கி. இதில் வந்து ஒரு விதமான ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும், வாசம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு விவரிக்க தெரியல. இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குது. இது ஒரு குளிர்ச்சி தாவரம். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், பிபியை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்குது. நம்ம உணவில் வந்து இதை சேர்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தலையில் இருக்க புழுவெட்டு, அதுக்கப்புறம் கொப்புளங்கள், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டேண்ட்ரஃப் இதுக்கெல்லாம் நல்லது. அதுக்கு வந்து நம்ம எண்ணெயில் காய்ச்சியும் பயன்படுத்தலாம். இதுதான் கோபுரம் தாங்கி. இதோட அமைப்பு எல்லாம் பார்த்துக்குங்க. நல்லா கிளியராக காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும்.